12th A3 student in commerce. Today we are going to see 6th lesson money market. Already we have seen capital market in 5th lesson. Now we are going to see money market. Money market is a market for purely short term fund. It deals with the financial asset and securities whose maturity period does not exceed 1 year. மணி மார்க்கெட் பணச்சந்தைன்னா என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, முற்றிலும் குறுகிய கால நிதிகளுக்கான சந்தை. பியூர்லி ஷார்ட் டேர்ம் ஃபண்ட். மணி மார்க்கெட் இஸ் a market for purely short term fund. It deals with the financial asset and securities whose maturity period does not exceed 1 year. இதில் கையாளக்கூடிய நிதி சொத்துக்கள் பார்த்திங்கன்னா, ஓராண்டு காலத்திற்கும் மிகாமல் முதிர்ச்சி அடையக்கூடிய நிதி சொத்துக்களையும் பத்திரங்களையும் இதில் கையாளுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பொருளை இதில் கையாளுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அசட் நிதி சொத்துக்கள், செக்யூரிட்டிஸ் பத்திரங்களை கையாளுறாங்க. இது பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி பீரியட் நாட் எக்ஸீடு 1 இயர், ஓராண்டு காலத்திற்கும் குறைவான காலத்திற்குள் முதிர்ச்சி அடையக்கூடியதை மட்டும் இதில் கையாளுறாங்க. மீனிங் அண்ட் டெஃபினிஷன். மணி மார்க்கெட் இஸ் த செக்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் wherein financial instrument having maturities of less than 1 year are traded. Money market is the segment of financial market. நிதி சந்தையுடைய ஒரு உட்பிரிவு தான் அந்த மணி மார்க்கெட். பணச்சந்தை பார்த்திங்கன்னா நிதி சந்தையுடைய ஒரு உட்பிரிவு. இந்த மணி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா வியாபாரம் ஓராண்டு காலத்திற்குள் முதியோர் அடையக்கூடிய சில கருவிகளை மட்டும் இதில் என்ன பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் ட்ரேட் பண்ணுறாங்க, வியாபாரம் செய்கிறாங்க. எந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா, ட்ரெஷரி பில்ஸ், கமர்ஷியல் பில்ஸ், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இது போன்ற கருவிகளை வியாபாரம் செய்கிறாங்க. ட்ரெஷரி பில்ஸ் கருவூல சீட்டு, கமர்ஷியல் பில் வணிக சீட்டு, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வைப்பு சீட்டு, அரசு பத்திரங்கள், இதெல்லாம் அதில் வியாபாரத்தில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது, அக்கார்டிங் டு க்ரோதர், தி மணி மார்க்கெட் இஸ் த கலெக்டிவ் நேம் given to the various firm and institutions that deal in the various grade of near money. க்ரோதர் டெஃபினேஷன் கொடுக்குறாரு. பல்வேறு அமைப்புகளும் நிறுவனங்களும் பணம் மற்றும் பணத்திற்கு நிகரான சில கருவிகளை வெளியிடுறாங்க. அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, மொத்த அமைப்பிற்கான கூட்டு பெயர்னு சொல்கிறாங்க. மணி மார்க்கெட்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த அமைப்பிற்கான கூட்டு பெயர், கலெக்டிவ் நேம்னு சொல்கிறாரு. The RBI defines the money market as a market for short-term financial assets that are close substitute for money facilities, the exchange of money for new financial claims in the primary market, as also for financial claims already issued in the secondary market. RBI என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, குறுகிய கால நிதி தேவைப்படும் நபர்களுக்கு குறுகிய கால நிதியை வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பணி தான் இந்த மணி மார்க்கெட்னு சொல்கிறாங்க. அப்ஜெக்டிவ்ஸ். மணி மார்க்கெட் பார்த்திங்கன்னா சில நோக்கங்களை சேவையாக செய்கிறாங்க. அது எந்த மாதிரி நோக்கங்கள் பார்த்திங்கன்னா, a well developed money market serve the following objectives. ஒரு நன்கு வளர்ச்சி அடைந்த பணச்சந்தையானது பின்வரும் சில நோக்கங்களை செய்கிறது. providing an equilibrium mechanism for ironing out short-term
surplus and deficit. குறுகிய கால உபரி மற்றும் பற்றாக்குறையை தீர்த்து சமநிலை முறையை வழங்குதல். ஈக்குலிபீரியம், ப்ரொவைடிங் ஈக்குலிபீரியம் மெக்கானிசம், சமநிலையை வழங்குறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் உபரி அண்டு டெஃபிசிட் பற்றாக்குறையை தீர்த்து அதன் மூலயமா சமநிலையை வழங்குறாங்க. ப்ரொவைடிங் எ ஃபோக்கல் பாயிண்ட் ஃபார் சென்ட்ரல் பேங்க் இன்டர்வென்ஷன் ஃபார் இன்ஃப்ளூயன்சிங் லிக்விடிட்டி இன் தி கம்பெனி. மத்திய வங்கியோட தலையீடானது பார்த்திங்கன்னா நிறுவனத்துடைய பணப்புழக்கத்தை பாதிக்கிற மைய புள்ளியை வழங்குதுன்றாங்க. அடுத்தது ப்ரொவைடிங் ஆக்சஸ் இன் யூஸ் டு யூசர் ஆஃப் ஷார்ட் டேர்ம் மணி டு மீட் த ரெக்யர்மெண்ட் அட் எ ரீசனபிள் ப்ரைஸ். டு மீட் த ரெக்யர்மெண்ட் அட் எ ரீசனபிள் ப்ரைஸ். குறுகிய கால நிதியை பயன்படுத்தக்கூடிய பயனீட்டாளர்களுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேவையை நிறைவு செய்வதற்காக நியாயமான விலையில் உரிய பணத்தை வழங்குறாங்க. அவங்களுடைய தேவையை நிறைவு செய்கிறதுக்கு உரிய பணத்தை நியாயமான விலையில் வழங்குறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட். பணச்சந்தையோட இயல்புகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ஃபண்ட், குறுகிய கால நிதி. It is a market purely for short-term fund or financial asset called near money. இந்த பணச்சந்தை பார்த்திங்கன்னா முற்றிலும் குறுகிய கால நிதிக்கான ஒரு சந்தை மற்றும் பணத்திற்கு நிகரான நிதி சொத்துக்களுக்கான ஒரு சந்தைன்னு சொல்கிறாங்க. மெச்சூரிட்டி பீரியட் முதிர்வடையக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா இந்த பணச்சந்தையில் பயன்படுத்தக்கூடிய நிதி சொத்துக்களுடைய முதிர்வடையக்கூடிய காலங்கள் பார்த்திங்கன்னா ஓராண்டு காலத்திற்கும் குறைவானது. இட் டீல்ஸ் வித் ஃபினான்ஷியல் அசட் ஹேவிங் எ மெச்சூரிட்டி பீரியட் அப் டு 1 year ஒன்லி. ஓராண்டு காலத்திற்கும் குறைவான முதிர்வுத்தன்மை உடையக்கூடிய நிதி சொத்துக்களை இவங்க இதில் கையாளுறாங்க. கன்வென்ஷன் ஆஃப் கேஷ், பணமாக மாற்றுவது. It deals with only those assets which can be converted into cash readily without loss and with minimum transaction cost. இந்த பணச்சந்தையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இழப்பும் இல்லாமல் கம்மியான செலவில் சீக்கிரமாக பணமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய சொத்துக்களை மட்டுமே இதில் டீல் பண்ணுறாங்க, கையாளுறாங்க. ஃபார் ஃபார்மல் பிளேஸ், generally transaction take place through phone or oral communication. இதில் இந்த பணச்சந்தையில் பார்த்திங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் பரிமாற்றங்கள்லாம் பார்த்திங்கன்னா தொலைபேசி மூலயமா தான் நடக்குதுன்றாங்க. ரெலவெண்ட் டாக்குமெண்ட் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் கேன் பி எக்ஸ்சேஞ்ச் சப்சிக்வெண்ட்லி. இந்த ஆவணங்கள் எழுதப்பட்ட தகவல் தொடர்புலாம் பார்த்திங்கன்னா அப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. There is no formal place like stock exchange as in the case of capital market. Capital market மாதிரி இந்த மணி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பர்மனண்ட் பிளேஸ் இல்லை. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஒரு பர்மனண்ட் பிளேஸ் கிடையாதுன்றாங்க. சப் மார்க்கெட், துணை சந்தைகள். இட் இஸ் நாட் ஏ சிங்கிள் ஹோமோஜீனியஸ் மார்க்கெட். இது பார்த்திங்கன்னா ஒற்றைத்தன்மையுள்ள ஒரு மார்க்கெட் அல்ல, சந்தை அல்ல. இது ஒற்றைத்தன்மை கொண்ட ஒரு சந்தை அல்ல. It comprises of several sub-markets, each specializing in a particular type of financing. இது தனித்தனி சிறப்பு இயல்பு உடைய பல துணை சந்தைகளை கொண்டதுன்றாங்க. தனித்தனியாக பல்வேறு சிறப்புடைய துணை சந்தைகளை கொண்டது சப் மார்க்கெட். Example, call money market, acceptance market, bill market. Next, role of market, சந்தையின் பங்கு. The component of money market are the central bank, commercial banks, non-banking financial companies, discount house and acceptance house. Commercial banks generally play a dominant role in this market.
பணச்சந்தையுடைய கூறுகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா மைய வங்கி, வணிக வங்கி, வங்கி அல்லாத பிற நிதி நிறுவனங்கள், டிஸ்கவுண்ட் ஹவுஸ் தள்ளுபடியகம், ஏற்பகம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மணி மார்க்கெட்டுடைய கூறுகள்னு சொல்கிறாங்க, காம்போனன்ட். கமர்ஷியல் பேங்க்ஸ், இந்த மணி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா வணிக வங்கி பார்த்திங்கன்னா ஒரு டாமினன்ட் ரோலை ப்ளே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, மேலாதிக்கத்தை செலுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஹைலி ஆர்கனைஸ்ட் பேங்கிங் சிஸ்டம், மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட வங்கி முறை. பணச்சந்தை பார்த்திங்கன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு வங்கி முறைன்றாங்க. ஹைலி, மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு வங்கி முறை. த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் தி nerve system. The commercial banks are the nerve center of the whole money market. மணி மார்க்கெட்டோடைய முழு நரம்பு மண்டலமாக திகழ்கிறது பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பேங்க்கு மணி மார்க்கெட்டோடைய முழு நரம்பு மண்டலமாக செயல்படுறாங்க. They are the principal supplier of short-term fund. இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா குறுகிய கால நிதி அளிக்கக்கூடிய முதன்மையான பணியாளராக செயல்படுறாங்க, குறுகிய கால நிதி அளிக்கக்கூடிய முதன்மையான நபர்களாக செயல்படுறாங்க. The commercial bank serves as vital link between the central bank and the various segment of the money market. மணி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பேங்க், வணிக வங்கி பார்த்திங்கன்னா மைய வங்கிக்கும் பணச்சந்தையோடைய பல்வேறு துணை சந்தைகளையும் இணைக்கக்கூடிய ஒரு பணியை செய்கிறாங்க. கமர்ஷியல் பேங்க்கு பணச்சந்தையுடைய பல்வேறு துணை சந்தைகளையும் மைய வங்கியை இணைக்கக்கூடிய ஒரு பணியை செய்கிறாங்க. அது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் செகண்டரி மார்க்கெட், இரண்டாம் நிலை சந்தையின் தேவை. There should be an active secondary market for this instrument. பணச்சந்தையில் பயன்படுத்தக்கூடிய நிதி சொத்து ஆவணங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிறப்பான இரண்டாம் நிலை சந்தை தேவைப்படுது. இந்த பண சந்தையில் பயன்படுத்தக்கூடிய நிதி சொத்துக்களுடைய ஆவணங்களுக்கு இந்த மாதிரி சிறப்பான இரண்டாம் நிலை சந்தை தேவைப்படுதுன்றாங்க. There should be an active secondary market for this instrument. Demand and supply of fund, நிதி தேவை மற்றும் வழங்கல். There should be a large demand and supply of short term fund. குறுகிய கால நிதிக்கு பார்த்தீங்கன்னா தேவை மற்றும் அளிப்பு அதிகமாக இருக்கணும். It presupposes the existence of a large domestic and foreign trade. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வியாபாரத்தில் இந்த ஆவணங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுது. குறுகிய கால நிதி ஆவணங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஹோல்சேல் மார்க்கெட், இட் இஸ் a wholesale market and the volume of fund or financial asset traded in the markets is very large. பணச்சந்தை பார்த்திங்கன்னா ஒரு மொத்த விற்பனை சந்தைன்னு சொல்கிறாங்க. இந்த சந்தையில் வியாபாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நிதி சொத்துக்களுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்குன்றாங்க. அந்த நிதி சொத்துக்களுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்குன்றாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி, டியூ டு கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் தி ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க், there are constant endeavors for introducing new instrument. இந்த சந்தையில் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க், ஒழுங்குமுறை கட்டமைப்பில் அதிக நெகிழ்வுத்தன்மை இருக்கிறதுனால ஆவணங்களை அறிமுகப்படுத்துவதில் கான்ஸ்டன்ட் என்டிவர்ஸ், நிலையான முயற்சியை புதிய ஆவணங்களை அறிமுகப்படுத்துவதில் செய்கிறாங்க. அவங்க நிலையான முயற்சியை பார்த்திங்கன்னா இவங்க எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் என்டிவரை இன்ட்ரோடியூசிங் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட், புதிய ஆவணங்களை அறிமுகப்படுத்துவதில் செய்கின்றனர். பிரசன்ஸ் ஆஃப் எ சென்ட்ரல் பேங்க், மைய வங்கியின் முன்னிலை. த சென்ட்ரல் பேங்க்ஸ் கீப்ஸ் தேர் கேஷ்
reserves and provide them financial accommodation in difficulties by discounting their eligible securities. மைய வங்கி பார்த்திங்கன்னா ரொக்க இருப்பு விகிதத்தை வச்சிக்கின்னு ஆவணங்களை தள்ளுபடி செய்வதன் மூலிமா தேவையான நிதி வசதிகளை ஏற்படுத்தி தராங்க. மந்த நிலையில் இருக்கக்கூடிய ரொக்க இருப்பை பெற்று அந்த அமௌண்ட்டை சுறுசுறுப்பான காலத்தில் அவங்க அதிகமான பணத்தை கொடுத்து வழங்குறாங்க. இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்த இந்த 12 பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்டை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.